Hello students, previous year question discussion, waves chapter, last part of the session இன்னைக்கு பார்க்க போறோம். So இந்த செஷன்ல கொஞ்சம் higher level problems step by step நம்ம பார்க்க போறோம். So first time இந்த வீடியோவை பார்க்குறீங்களா, இதோட part 1 and 2 ஓட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இதுல இருக்க questions ஈஸியா இருக்கும். So இந்த செஷன்ல என்ன டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம்னா, first one Doppler effect. Doppler effectல இருந்து அடிக்கடி questions கேட்டிருக்காங்க. And இதுல நமக்கு cases வச்சு எப்படி short forms and tricks வந்து யூஸ் பண்ணலான்றது நம்ம பார்ப்போம். And then formation of beats. Change in frequency தான் நம்ம beatsனு சொல்லுவோம். So இதுல theory and mathematic logic எப்படி யூஸ் பண்ணுன்றது step by step டீடைலா நம்ம பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And also first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. And also NEET and JEE physics regarding உங்களுக்கு ஏதாவது doubts or queries இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். First question பார்க்கலாம். A speed motorcyclist sees a traffic jam ahead of him. He slows down to 36 km per hour. Okay. So motorcyclist fast போயிட்டு இருக்காங்க. Traffic jam பார்த்த உடனே slow பண்றாங்க. இப்போ அவங்களோட velocity வந்து 36 km per hour. Okay. So next என்ன சொல்றாங்கன்னா, he finds that the traffic is east and a car is moving in front of him at 18 km per hour is horning at a frequency of 1392 Hz. So இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து போயிட்டு இருக்கு. And அந்த காரோட velocity கொடுத்திருக்காங்க, that is 18 km per hour. அண்ட் அவங்க தான் ஹார்ன் அடிக்கிறாங்க. அவங்க ஹார்ன் பண்ற ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்காது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. அண்ட் ஆல்சோ கார் தான் வந்து ஹார்ன் அடிக்குது அப்படின்னா அதுதான் சவுண்டு வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ இவங்க தான் வந்து சோர்ஸ், அதாவது கார் வந்து சோர்ஸ். அப்போ யார் வந்து லிசனர்னா இந்த மோட்டார் சைக்கிளிஸ்ட் தான் லிசனரா இருப்பாங்க, தட் இஸ் அப்சர்வர். ஸோ அப்போ இது வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ்னு எடுத்துக்கலாம், மோட்டார் சைக்கிளிஸ்ட்டை வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் கொடுத்துட்டாங்க, frequency of the horn has heard by him கேக்குறாங்க. அதாவது மோட்டார் சைக்கிளிஸ்ட்க்கு கேட்ட frequency என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ அப்சர்வர் கேட்ட frequency-யை they call it as apparent frequency. அப்போ apparent frequency கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா apparent frequency is equal to f into v by v. ஸோ இங்க vன்றது velocity of the sound. And also எப்பவுமே velocity of the observer numerator தான் எழுதணும், velocity of the source denominator தான் எழுதணும். அண்ட் இங்க பாருங்க லாஜிக், சோர்ஸ் வந்து முன்னாடி போகுது, அப்சர்வர் பின்னாடி வராங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல நமக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம இங்க பிளஸ் பிளஸ் தான் போடுவோம். இட்ஸ் அ டைரக்ட் ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னா, மற்றது எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல இருக்கு. பட் நமக்கு வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர் அண்ட் சோர்ஸ் மட்டும் எஸ்ஐ யூனிட்ல இல்லை, அது நம்ம மாத்திக்கலாம். ஸோ கிலோமீட்டர் பர் ஹாரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திரம்னா மல்டிப்ளை பை 5/18. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர் பார்க்கலாம், 36 km per hour 36 into 5/18 போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் 1 and 2, 2 5s are 10. அப்போ 10 meter per second. ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர் வந்து 10 meter per second. அண்ட் அதே மாதிரி சோர்ஸ்க்கு பார்க்கலாம், வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 into 5/18. அப்போ 18 கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் வந்து 5 meter per second. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் வந்து 5 meter per second. அப்புறம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி வந்து 1392 into velocity of the sound வந்து 343 plus velocity of the observer வந்து நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் by 343 plus velocity of the source வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கால்குலேட் பண்ணலாம். 1392 into 353 by 348. ஸோ இதை கேன்சல் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணால் you'll get the answer 1412 Hz. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 3 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். A siren emitting a sound of frequency 800 Hz moving away from an observer towards a cliff at the speed of 15 meter per second. So let us consider இங்க ஒரு cliff இருக்கு, that is wall இருக்கு, ஒரு observer நின்னுட்டு இருக்காங்க. அப்சர்வர் மூவ் ஆன மாதிரி சொல்லவே இல்லை. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர் வந்து 0 தான். இப்போ ஒரு சைரன் இருக்கு, தட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த அப்சர்வர் அண்ட் டுவர்ட்ஸ் த கிளிஃப்ன்றாங்க. அப்போ அந்த சைரன் இங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் மூவிங் அவே ஃப்ரம் த அப்சர்வர், அப்சர்வர் விட்டு தூரமா போகுது அண்ட் டுவர்ட்ஸ் த கிளிஃப் போகுது. ஸோ இதுதான் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ். அது வந்து 15 meter per second சொல்லியிருக்காங்க. ஓகே, given data எழுதியாச்சு. அடுத்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, the frequency of the sound that the observer hears in the echo reflected from the cliff will be. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இங்க சவுண்ட் வேவ் எனக்கு இந்த கிளிஃப்ல போய் பட்டு
it got reflect ஆகி as a echoவா இந்த அப்சர்வருக்கு கேட்டுச்சுன்னா அந்த frequency என்னன்னு கேக்குறாங்க. So again it's apparent frequency தான் கேக்குறாங்க, but in the form of echoவா கேக்குறாங்க. So இப்போ நம்ம ஃபார்முலா எழுத ஆரம்பிக்கலாம். Apparent frequency f dash is equal to original frequency f v by v எழுதிக்கலாம், that is velocity of the sound. Next இங்க பாருங்க, velocity of the observer தான் நியூமரேட்டர்ல எழுதுறோம், பட் velocity of the observer வந்து 0 ஆயிருச்சு. அப்ப இங்க எதுவுமே எழுத வேண்டாம், அப்படியே blank-ஆ விட்டுறலாம். because plus 0 நாலும் ஒன்று தான், minus 0 நாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம், velocity of the source denominator தான் எழுதுறோம். இப்போ இங்க plus or minus தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த சைரன் பக்கத்தில் போக 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 சவுண்ட் வேவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி ஆஸ் எக்கோவாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கேட்கும். அப்போ இங்கே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகம் தான் ஆகணும். ஸோ இங்கே அதிகமாகும்னா டினாமினேட்டரில் கம்மியாக இருக்கணும். ஸோ நம்ம மைனஸ் போடலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி 800 இன்டூ வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து 330 by 330 மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர் வந்து 15. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 800 into 330 by 315. So இதை கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணா அப்ராக்சிமேட்டா 838 ஹெர்ட்ஸ்னு வரும். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A source of sound S emitting wave of frequency 100 Hz and an observer O are located at some distance from each other. ஸோ டயக்ராம் பாருங்க, இங்க அப்சர்வர் இருக்காங்க, இங்க சோர்ஸ் இருக்காங்க, நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. The source is moving with the speed of 19.4 meter per second at an angle of 60 degree with the source observer line as shown in the figure. So இங்க figureல நம்ம பார்த்தாலே தெரியுது source and observer distanceல இருக்காங்க. But velocity of the source ஓட value கொடுத்துட்டாங்க, that is 19.4 meter per second. But making an angle 60 degreeல அது போயிட்டு இருக்கு. And observer வந்து ரெஸ்ட்ல இருக்காங்க. அப்போ velocity of the observer வந்து 0. இப்போ அவங்க கேட்கறது apparent frequency observed by the observer. ஸோ அப்சர்வரோட அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இங்கே காம்பனன்ட் பிரிக்கணும். ஏன்னா அப்சர்வருக்கு எப்படியும் சவுண்ட் வேவ் இந்த டைரக்ஷன், தட் இஸ் ஹாரிசான்டலாக தான் வரும். ஸோ திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ எதோட ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ காம்பனன்ட்ஸ் பிரித்தோம் அப்படின்னா இது வந்து விஎஸ் காஸ் தீட்டான்னு சொல்லுவோம், விச் இஸ் காஸ் 60. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸை விஎஸ் காஸ் 60ன்னு எடுத்துக்கலாம். velocity observer வந்து 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுத ஆரம்பிக்கலாம். that is apparent frequency f dash is equal to original frequency again v by v, velocity of the observer 0. அப்போ நியூமரேட்டரை அப்படியே blank-ஆ விட்டுறலாம். நெக்ஸ்ட் velocity of the source vs எழுதணும், பட் நமக்கு இங்கே காம்பனண்ட்டாக இருக்கு, அப்போ காம்பனண்ட்டாகவே எழுதலாம் vs cos 60. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு இங்கே சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த அப்சர்வராக வருது. அப்போ பக்கத்தில் வர வர அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக தான் ஆகும். அப்போ இங்கே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதுன்னா இங்கே டினாமினேட்டர் கம்மியாகணும். ஸோ இட் ஷுட் பி மைனஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி வந்து 100 இன்டூ வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க 330. ஸோ 330 by 330 மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் வந்துட்டு 19.4 and cos 60 வந்து 1/2. okay, so இப்போ இதை நம்ம cancel பண்ணலாம். that is equal to 100 into 330 by 330 minus 19.4 divided by 2, that will be 9.7. okay, so next 330 minus 9.7 வந்து 320 கிட்ட வரும். அப்போ 100 into 330 by 320.3 வரும். ஸோ எகைன் இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 103 ஹெர்ட்ஸ்னு கிடைக்கும். ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 is the right answer. We'll see the next question. Two cars moving in opposite direction approach each other with the speed of 22 meter per second and 16.5 meter per second. So let us consider ரெண்டு கார் இருக்கு, they approach each other. okay, so reference-க்கு இது first carன்னு எடுத்துக்கலாம். It's moving with the velocity of 22 meter per second. And second car வந்து opposite தான் வருது, they approach each other and அதோட velocity வந்து 16.5 meter per second. okay, so இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the driver of the first car blows a horn having a frequency 400 Hz. so first carல இருக்க driver தான் horn இது பண்றாங்க, அப்ப அவங்க தான் sound create பண்றாங்க. so he is source and also the frequency heard by the driver of the second car கேக்குறாங்க. அப்ப second carல இருக்க driver தான் அதை listen பண்ணிருக்காங்க. so he is an observer. அப்போ source and observer ரெண்டு பேத்தோட velocity தெரிஞ்சிருச்சு. they asking apparent frequency. so apparent frequency is equal to original frequency into v by v, that is velocity of the sound and velocity of the observer, velocity of the source எழுதியாச்சு.
and also they are approaching each other. So பக்கத்துல வர apparent frequency அதிகம் தான் ஆகும். So இங்க அதிகம் ஆகுறனா நியூமரேட்டர்ல பிளஸ் போடலாம் because நியூமரேட்டர் அதிகமா இருந்தா இது அதிகமா இருக்கும் and denominator கம்மியா இருந்தா தான் நமக்கு apparent frequency அதிகமா இருக்கும். So நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். apparent frequency is equal to original frequency 400 into velocity of the sound வந்து 314 கொடுத்திருக்காங்க. So 340 plus velocity of the observer 16.5 by velocity of the sound again 340 minus velocity of the source வந்து 22. Okay. So இப்போ இதை நம்ம calculate பண்ணலாம். 400 into 340 plus 16.5 அது வந்து 356.5 னு கிடைக்கும் by 340 minus 22 வந்து 380 னு கிடைக்கும். So இதுக்கு அப்புறம் இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் 448 Hz னு கிடைக்கும். So அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான question. Two sources of sound placed close to each other are emitting progressive wave. So ரெண்டு source ஓட sound equation கொடுத்திருக்காங்க. Next இவங்க என்ன கேக்குறாங்கன்னா an observer located near this two source of sound will hear. So an observer இது ரெண்டுத்து பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அது ரெண்டுத்தையுமே mix பண்ணி ஒரு மிக்சரா தான் உங்களுக்கு கேக்கும். கரெக்ட்டா? So அப்ப அவங்களுக்கு கேக்குறத beats னு சொல்வோம் which you call it as change in frequency. So ரொம்ப simple அதோட formula f1 minus f2. So அப்போ அந்த beats கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பேத்தோட frequency நம்ம கண்டுபிடிக்கிறோம். So அப்போ equation பாருங்க எப்பவுமே equation y is equal to a sin omega t formatல தான் இருக்கும். ஏன்னா ஒமேகான்றது angular velocity. அந்த ஒமேகா வச்சு நம்ம frequency கண்டுபிடிக்கலாம் using 2 pi f. அப்போ first equationல ஒமேகா வந்து 600 pi. அப்போ 600 pi is equal to 2 pi into f. So pi நமக்கு cancel ஆயிரும். இது வந்து 1, இது வந்து 300. Okay. So frequency of the first one வந்து 300 Hz நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Okay. So இதே மாதிரி நம்ம second one-க்கும் பார்க்கலாம். Okay. So second one-ஓட omega வந்து 608 இருக்கு. So அப்போ 608 pi that is equal to 2 pi f. Again இங்க pi நமக்கு cancel ஆயிரும். And second table இது cancel ஆச்சுனா இது 1, இது வந்து 304. So 304 Hz. இதுதான் frequency f2. So f1, f2 ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம change in frequency கண்டுபிடிக்கலாம். That you call it as beats. Okay. So இப்போ substitute பண்ணலாம். Change in frequency is equal to f1 minus f2 னு சொல்லலாம். இல்ல f2 minus f1 னு சொல்லலாம். Anyway difference தான். So நான் f2 minus f1 னு எடுத்துக்க போறேன். Which is 304 minus 300. So that will be 4. So 4 beats per second தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. So அது மேட்ச் ஆகுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. First one is A and second one is D. Okay. So இப்போ நம்ம beats கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம intensity கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். So intensity கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ல பாருங்க எல்லாம் waxing waning இருக்கு. So எப்பவுமே wax பண்ணோம் அப்படின்னா intensity அதிகமா இருக்கும். அதே வந்து நம்ம வந்து waning பண்ணோம் அப்படின்னா intensity கம்மியா இருக்கும். அப்போ maximum intensity and minimum intensity தான் அவங்க அப்படி கேட்டிருக்காங்க. So maximum and minimum intensityக்கு நமக்கு formula இருக்கு. Maximum intensityயோட formula என்னன்னா A1 plus A2 the whole square by அதே மாதிரி minimum intensity formula A1 minus A2 the whole square. அப்ப இந்த A1 A2 என்னன்னு பார்த்தோம்னா so நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன்ல பார்த்தோம் எப்பவுமே y is equal to a sin omega t தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல a ன்ற இடத்துல 4 இருக்கு, இதுதான் A1. and அதே மாதிரி இங்க 5 இருக்கு, இதுதான் A2. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு 4 plus 5 the whole square by நமக்கு 4 minus 5 the whole square. So 4 plus 5 வந்து 9, 9 square வந்து 81 by 4 minus 5 வந்து minus 1, minus 1 square வந்து 1. அப்ப 81 is to 1. அப்ப ஆப்ஷன் பார்க்கலாம் நமக்கு வந்து 4 beats per second கிடைச்சிருக்கு and also maximum and minimum intensity வந்து 81 by 1. So option 4 is the right answer. Two sources P and Q produces notes of frequency 660 Hz each. A listener moves from P to Q with the speed of 1 meter per second. Okay, let us consider நமக்கு ரெண்டு source இருக்கு. So ஒன்னு வந்து P, இன்னொன்னு வந்து Q. ரெண்டுமே ஒரே frequency தான் emit பண்ணிட்டு இருக்கு 660 Hz. இப்போ ஒரு listener that is observer அவங்க P ல இருந்து Q க்கு போறாங்க with the speed of 1 meter per second. Okay, அப்ப ரெண்டு பேத்தோட frequency apparent தான் கேட்கும். அவங்க கேக்குறது then the number of beats heard by the listener கேக்குறாங்க. So நமக்கு beats அப்படின்றது change in frequency தான். அந்த change in frequency தான் இப்ப கண்டுபிடிக்கணும். Okay, change in frequency is equal to
F1 minus F2 னு எழுதுவோம். நம்ம இங்க FP minus FQ னு எழுதிக்கலாம். ஓகே. So first P நால affect ஆகுற apparent frequency கண்டுபிடிக்கலாம். So FP is equal to F by V எழுதியாச்சு. ஓகே. So இங்க source வந்து restல இருக்கு. ரெண்டு sourceமே restல தான் இருக்கு. அப்போ velocity of the source வந்து 0. அதான் velocity of the observer இருக்கு, which is V0. ஓகே. So அப்போ substitute பண்ணலாம். velocity of the observer மட்டும் இருக்கு. velocity of the source 0. அப்போ அதை blank-ஆ விட்டுறலாம். So அப்போ பாருங்க, இங்க source P இருக்கு. observer is moving away from the source. So தூரமா போறாங்கன்னா போக போக சவுண்ட் வந்து கம்மி தான் ஆகும். அப்போ இங்க apparent frequency கம்மி ஆகும்னா இங்க மைனஸ். ஓகே. அப்போ substitute பண்ணலாம். FP is equal to F into V minus V0 by V. So இது equation number 1 ன்னு எடுத்துக்கலாம். So இதே மாதிரி செகண்டுக்கும் பார்க்கலாம், that is for Q. So அப்போ இங்க source Q இங்க இருக்கு, the observer is coming towards the source மாதிரி தான் இருக்கு. அப்போ இவங்களோட apparent frequency பார்க்கலாம், that is FQ is equal to F. அதே மாதிரி V by V ன்னு எழுதிக்கலாம். velocity of the observer மட்டும் தான் இருக்காங்க, source இல்ல, அப்போ blank-ஆ விட்டுறலாம். So but இங்க பாருங்க, observer is approaching the source. அப்போ பக்கத்துல வர வர apparent frequency அதிகமாகும். அப்போ இங்க அதிகமாகுதுன்னா இங்க நம்ம plus போட்டுக்கலாம். So அப்போ plus போட்டோம் அப்படின்னா apparent frequency of Q is equal to F into V plus V0 by V. Okay. So இப்போ நம்ம beats கண்டுபிடிக்கிறோம். That is இது ரெண்டுத்தையும் minus பண்ணும். So இங்க நான் FP minus FQ னு எழுதுறேன், இல்லை FQ minus FP னு எழுதுறேன். It depends on you. நீங்க எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இது பாசிட்டிவ்ல இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு FQ மைனஸ் FP. ஸோ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நமக்கு இங்கே கால்குலேஷன் ஈஸியாக இருக்குன்றதால இப்படி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி எடுத்தாலும் கரெக்டாக தான் வரும். ஓகே. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே FQ FP ரெண்டுத்தையுமே காமனாக இருக்கிறது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி அண்ட் வெலாசிட்டி. அப்போ அதை காமனாக எடுத்துடலாம். ஸோ F by V காமனாக எடுத்துட்டேன். பேலன்ஸ் இங்கே பார்க்கலாம், V plus V0 minus இங்க என்ன இருக்கு, V minus V0. ஓகே. ஸோ அப்போ இந்த மைனஸை ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள கொண்டு போகணும். F by V நம்ம காமனாக எடுத்துக்கலாம். பேலன்ஸ் V plus V0 minus V minus minus plus ஸோ plus V0. ஓகே. ஸோ அப்போ பாருங்க V கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் பார்க்கலாம். அப்படி பேலன்ஸ் பார்த்தோம்னா Fன்ற இடத்துல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, which is 660. அப்போ 660 Hz by velocity of the source கொடுத்திருக்காங்க, அது வந்து 330. அப்போ 330 into நமக்கு 2V0 னு வரும். ஸோ V0ன்றது velocity of the observer, அவங்க வந்து 1 னு கொடுத்திருக்காங்க, into 1. ஓகே. ஸோ அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது வந்து 1, இது வந்து 2 வரும். 2 2s are 4. அப்போ beats வந்து 4. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் A is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும். A source of unknown frequency gives 4 beats per second when sounded with the source of known frequency 250 Hz. Okay. So known frequency கொடுத்திருக்காங்க, அது வந்து 250 Hz. and இதை வச்சு unknown நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உங்க beats வந்து கொடுத்திருக்காங்க. So beatsன்றது என்னது, change in frequency தானே. ஸோ அப்போ அதை வச்சு பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4 வருதுன்னா பாசிபிலிட்டிஸ் 250லேருந்து 254 இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, ஏன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4 பிட்ஸ் தான் வரும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து 246 இருக்கலாம், ஏன்னா இதை மைனஸ் பண்ணாலும் 4 தான் வரும். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the second harmonic of the source of unknown frequency gives 5 beats per second when sounded with 513 Hz. ஸோ இன்னொரு ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து அவங்க பீட்ஸை கிரியேட் பண்ணும்போது 5 beats கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இதோட செகண்ட் ஹார்மோனிக்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட கிவன் டேட்டா எடுக்கலாம். இப்போ ஃப்ரீக்வன்சி நோன் வந்து 513 Hz அண்ட் அதில் பீட்ஸ் வந்து 5ன்னு சொல்கிறாங்க. எகெயின் பாசிபிலிட்டி பார்க்கலாம். இங்கே வந்து 518 Hz கிடைக்கும், ஏன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இப்போ 5 beats கிடைக்குது. அண்ட் மைனஸில் போட்டோம் அப்படின்னா 508 Hzன்னு கிடைக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கும் செகண்ட் கண்டிஷனுக்கு என்ன ரிலேஷன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், செகண்ட் வந்து செகண்ட் ஹார்மோனிக். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஆஃப் த செகண்ட் ஒன்னாக தான் இங்கே இருந்திருக்கணும். கரெக்டாக? அப்போ நம்ம அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு இது செகண்ட் ஹார்மோனிக்னா ட்வைஸாக இருந்திருக்கணும். அப்போ ரெண்டுத்துக்குமே டபுள் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன், which is F1. that is equal to 254 into நான் வந்துட்டு 2 போடுறேன், ஏன்னா இது செகண்ட் ஹார்மோனிக் தானே. அப்போ கால்குலேட் பண்ணோம்னா இங்கே 8, இங்கே 0, 1, 508 Hzன்னு வருது. ஓகே. ஸோ அப்போ மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். கரெக்ட் தான், இங்கே 508 Hz தான்,
இதுதான் செகண்ட் ஹார்மோனிக். அப்போ எதோட மேட்ச் ஆகுதுன்னா 254 ஹெர்ட்ஸ் வந்து நமக்கு 508 ஹெர்ட்ஸோட மேட்ச் ஆகுது. அப்போ ஆன்சர் பார்க்கலாம். 554 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சப்போஸ் கொஞ்சம் பேருக்கு டவுட் வரும், அப்போ செகண்ட் ஒனுக்கு போட்டு பார்க்கலாம்ல, அதுக்கு வருதான்னு சொல்லிட்டு. ஸோ வேணா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. F2 is equal to 246 into 2 போட்டு பாருங்க. இங்க 12, இங்க 1, 4 2s are 8, 9, இங்க வந்துட்டு 4, 492 தான் வருது. பட் இங்க வந்து 492 இல்ல. அப்போ இது வந்து தப்பு. So anyway, option 1 is the right answer. Next question, இது last question ஓட pattern தான். In a guitar, 2 string A and B made up of same material are slightly out of tune produces a beats of 6 Hz. Okay, so first இதோட beats வந்து 6 Hz னு கொடுத்திருக்காங்க. Next என்ன சொல்றாங்கன்னா, when the tension in B is slightly decreased, the beat frequency increased to 7 Hz. அப்போ first caseல 6 இருக்கு, second caseல 7. If the frequency of A is 530 Hz. Okay, first A வந்து கொடுத்திருக்காங்க. A வந்து 530 Hz. அப்போ அதை வச்சு நம்ம B யோட பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து நமக்கு பீட்ஸ் வந்து 6னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாசிபிலிட்டி பார்க்கலாம். -6 போட்டோம் அப்படின்னா 524 ஹெர்ட்ஸ் வந்து நமக்கு பாசிபிள். அதே மாதிரி நம்ம ப்ளஸ்ல போட்டோம் அப்படின்னா 536 ஹெர்ட்ஸ் வந்து பாசிபிள். ஸோ ரெண்டுமே பாசிபிள். அண்ட் அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டென்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே டென்ஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். அண்ட் ஆல்சோ இங்கே பீட்ஸ் வந்து 7 ஹெர்ட்ஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் பாசிபிலிட்டி அதே தான். ஏக்கு வந்து 530 ஹெர்ட்ஸ், பட் பீட்ஸ் வந்து 7 ஹெர்ட்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். அப்படி பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா இங்கே 523 ஹெர்ட்ஸ்ன்னு வரும். அண்ட் அதே இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 537 ஹெர்ட்ஸ்னு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் செகண்ட் கேஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது டென்ஷன் கம்மியாக இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கணும். அப்போது டிக்ரீசிங் ஆர்டரில் பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். டிக்ரீசிங் ஆர்டரில் எது இருக்குது? 524லேருந்து 523 இது வந்து ஃப்ரீக்வன்சி டிக்ரீசிங் ஆர்டர். அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். அதே எனக்கு செகண்ட் ஒன் பாருங்க, அது இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கு, அது வந்து தப்பு. அப்போ டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குன்னா அதோட ஃப்ரீக்வன்சி 524 ஹெர்ட்ஸ். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். Last question, 3 sound waves of equal amplitude having frequency of n-1, n and n+1. They superimpose to give beats. The number of beats produced கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து மினிமம் டு மேக்ஸிமம் பார்க்கலாம். ஸோ பீட்ஸ்ன்றது சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி தானே. ஸோ சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு F2 minus F1 தான். ஸோ F2ன்றது நம்ம மேக்ஸிமமாக எடுத்துக்கலாம், F1ன்றது மினிமமாக எடுத்துக்கலாம். ஸோ F2 வந்து மேக்ஸிமம், அது வந்து n+1 மைனஸ் F1ன்றது மினிமம், அது வந்து n-1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு n+1 மைனஸ் n மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா +1. அப்போ n கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 1+1 வந்து 2. அப்போ நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து 2. ஆப்ஷன் வந்து 4 தான் ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் குவரிஸ், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.